ஊச்சி நத்தையை நம்ம வந்து பார்த்தோம்னா அது போற ரூட்ல எல்லாமே ஒரு ஜெல் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அது ஏன் அப்படி வந்து ஃபார்ம் ஆகுது? சில மீன்கள் வந்து முட்டை போட்டு வந்து குஞ்சு பொறிஞ்சுட்டு அந்த குஞ்செல்லாம் தனக்கு வாய்க்குள்ளாடி வச்சிருக்கும் பத்திரமாட்டு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சொன்ன பேட்டரி உங்க வீடியோக்கு முன்னாடி போகல. பேட்டரி சார், ஏன் சார் நீங்கள் ரொம்ப நல்லா படிப்பீங்க. உங்களை விடுங்க சார். நம்மள சில பேர் வந்து வீட்டுல வந்து நாய் வளர்ப்போம். அந்த நாய்க்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பேர் வந்து போட்டிருப்போம். அந்த பேர் சொல்லி நம்ம வந்து கூப்பிட்டப்ப அந்த நாய் வந்து வரும். அப்ப அந்த நாய்க்கு அதுக்கு பேர் வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த நாயை வளர்க்குற ஓனருக்கு பேர் வந்து அந்த நாய்க்கு வந்து தெரியுமா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நம்ம எல்லாருமே பவுடர் வந்து போடுவோம். ஆனா பவுடர் எப்படி செய்யணும்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஆனா நமக்கான பவுடர் செய்யறது எப்படின்னு தான் நமக்கு வந்து தெரியாதுல்ல. ஊச்சி நத்தையை நம்ம வந்து பார்த்தோம்னா அது போற ரூட்ல எல்லாமே ஒரு ஜெல் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அது ஏன் அப்படி வந்து ஃபார்ம் ஆகுது? அந்த ஜெல் வந்து ஃபார்ம் ஆகியதுக்குன்னா ஒருவேளை இப்படி இருக்குமோ? அது கூட்டத்தில் உள்ள வேற ஏதாச்சும் ஒரு ஊச்சி நத்தை வந்து தவறி போச்செங்கி அந்த ஜெல்லை வச்சு ஒருவேளை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வேண்டிதான் ஒருவேளை ஜெல்லு போடுதோ? ஊச்சி நத்தைட்டு அந்த ஜெல்லு வந்து தீந்து போகுமா? You are really a God gifted child. சில மீன்கள் வந்து முட்டை போட்டு வந்து குஞ்சு பொறிஞ்சுட்டு அந்த குஞ்செல்லாம் தனக்கு வாய்க்குள்ளாடி வச்சிருக்கும் பத்திரமாட்டு, வேற மீன்கள்ட்ட காப்பாது. அப்படி அது வாய்க்குள்ளாடி வச்சிருக்கம்பா அந்த குஞ்சு மீன் வந்து ஒருவேளை அதுக்கு தொண்டைக்குள்ளாடி போச்சுன்னா அந்த குஞ்சு மீன் வந்து செத்துரும் இல்ல? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. நட்சத்திரம் அப்புறம் இந்த கிரகங்கள் அதுல எல்லாமே ஆண் பெண்ணுன்னு எல்லாம் உண்டா? ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் அப்படி எல்லாம் உண்டா? இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் உறங்கும் போது வந்து கண்ணை வந்து மூடிட்டு தான் உறங்கும். ஆனா மீன்கள் மட்டும் தான் திறந்து வச்சுட்டு உறங்குது. அப்படியே நம்ம இந்த மரத்தை பார்த்தோம்னா மரத்துக்கு கண்ணே இல்லையே. மரங்கள் அப்ப எப்படி வந்து தூங்கும்? ஒருவேளை மரத்துக்கு வந்து கண் இல்லாதாண்டு மரம் எப்பொழுதுமே ஆழ்ந்த உறக்கத்துலதான் இருக்குமோ? ஒருவேளை எல்லாம் டெக்னாலஜி. நம்ம வந்து மொட்டை அடிக்கிறது திரும்ப வந்து முடி வளரும்னு ஒரு நம்பிக்கையில தான் நம்ம போய் மொட்டை அடிக்கிறோம். திரும்ப வந்து முடியே வளராதுன்னு தெரிஞ்சா யாராச்சும் போய் மொட்டை அடிப்பாங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நிலத்துல வந்து மீன் வந்து வாழாதுன்னு வந்து சொல்லுவேணும். ஆனா நிலத்துக்கு மேலதானே தண்ணி இருக்கு. அப்படின்னா நிலத்துக்கு மேலதானே மீன்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுமே தண்ணி வந்து குடிக்கும். கொசு வந்து தண்ணி வந்து குடிக்குமா? இத்துடன் இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் உங்க சொந்த பேட்டரி. மீண்டும் ஒரு அருமையான வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மட்டமாமே